இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலும் இயேசு வாழ்ந்த காலத்திலுமே நாம் ஒன்று செய்தால் அதை குறை கூற 1000 பேர் இருப்பார்கள். நமக்கு மட்டும்தான் அப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்திருப்போம். திருமுழுக்கு யோவானுக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த நிலை வந்திருக்கின்றது. அதனைத்தான் இன்றைய லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 ஆண்டவர் இயேசு கூறுவது: இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரையொருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்ணுகின்றார், குடிக்கின்றார். நீங்களோ இம்மனிதன் பெருந்திணைக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று என்றார்.